ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா ஃபேக்ட். ஃபேக்ட்ங்கிறது எதுவுமே இல்லை, ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். இப்ப நம்ம ஃபேக்டோரியல்ல இசிகல் டு ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். நான் இந்த இடத்துல இந்த செல்லை செலக்ட் பண்ணி பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்ப இந்த இடத்துல எதுவுமே இல்லை, பிளாங்கா இருக்கு அப்படின்னா நமக்கு ஒன் அப்படின்னு சொல்லி வரும். இதுவே நான் ஒன் கொடுத்தேன்னா ஒன்னு தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டூன்னு கொடுக்குறேன் அண்ட் த்ரீன்னு கொடுக்குறேன், பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ன்னு வருது. அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன், டென்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே ஒரு வேல்யூ வந்திருக்கு. இந்த ஃபேக்டோரியல் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இசிகல் டு 1 into 2 into 3 into 4 into 5 into 6 into 7 into 8 into 9 into 10. ஸோ இதை தான் கேல்குலேட் பண்ணி ஃபேக்டோரியல்ல நமக்கு வருது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், 10 டிஜிட்னு கொடுத்தனால நமக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நமக்கு அதை கால்குலேட் பண்ணி கொடுத்துருச்சு. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், -1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுக்கும்போது நமக்கு அதனோட வேல்யூ வராது. ஸோ இந்த ஃபேக்டோரியல்ல பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் வேல்யூவை எடுத்துக்காது. அதை ஒரு எரரா தான் நமக்கு காமிக்கும். இப்ப இதுவே இன்டெகர்ல வருது, ஃபார் எக்ஸாம்பிள் 1.9 அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா நமக்கு ரவுண்ட் பண்ணி தான் காமிக்கும். இப்ப இன்டெகரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த இன்ட்ன்ற ஃபார்முலாவை பயன்படுத்துவோம். ஸோ இதை பத்தி தெரியாதவங்க அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதில் போய் பாருங்க. இன்டெகரை 1.9 ரவுண்ட் பண்ணி அதை 1 அப்படின்னு சொல்லி காமிக்கும். இதுவே நமக்கு 0 அப்படின்னு கொடுத்துருந்தா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அது 1 தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஃபேக்டோரியலுடைய மெத்தடு. இது போல நிறைய வீடியோ தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.